ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள் என் ரோசஸ் எல்லாம் எப்படி பூ பூத்துருக்கு அப்படின்னு. ஸோ கார்டனில் இப்போ நிறைய பூ இருக்குது. ஸோ இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஆன்சர்ஸு. அப்புறம் இந்த மாதிரி பூவெல்லாம் அந்த ஆர்கானிக்லேயும் வருமா, என்னென்ன கொடுக்கணும், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் டெய்லி வந்து என்பிகே பற்றியே சொல்கிறேன். ஸோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில் என்னென்ன கொடுக்கலாம், எப்படி வளர்க்கலாம், எல்லாம் டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்கலாம்ப்பா லாங் வீடியோவில். ஸோ இப்போ ரோசஸ்க்கு வந்து சீசன், இப்போ நல்லா பூ பூத்துருக்கு. இதெல்லாம் என்னோடய பழைய செடி. நம்ம ரீசெண்டாக உமியில் ரீபாட் பண்ணோம். ஸோ உமியில் ரீபாட் பண்ணாலும் கொக்கோபீட்டோட எஃபெக்ட் வருது. ஸோ இதெல்லாமே வந்து கொக்கோபீட்டில் வளர்கிற செடி. பாருங்கள், இதெல்லாம் காஷ்மீரி ரோஸு. இதுவும் ரீசெண்டாக ப்ரூன் பண்ணேன், நிறைய பூ இருக்குது. ஒரு கொத்துலேயே ஒரு 20-30 பூ அந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது. ஸோ ஈஸி க்ரோயிங் அப்படின்னா காஷ்மீரி ரோஸ் டெய்லி பூ வேணும் உங்களுக்குன்னா இந்த ரோஸ் செடியை நீங்கள் வாங்கி வைக்கலாம். நிறைய பூ இருக்கும். உங்கள் சாமிக்கு தேவையான அளவுக்கு பூ ரெகுலராக பூத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு சீசனே கிடையாது. காஷ்மீரி ரோஸ் ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.